சாபரா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 97லேருந்து நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். 97லேருந்து இதே கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இவர்கிட்ட சாப்பிட்டா அந்த த்ரோட் பெயின் அது இது வரும்னு சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எதுவுமே வராது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணன் பொறுத்த வரைக்கும் காசு எதுவும் எதிர்பார்க்க மாட்டார். 2 ரூபா இருந்தாலும் 2 ரூபாய் கொடுப்பாரு, ஒரு நாள் 1 ரூபாய் கொடுப்பாரு. எவ்வளோ காசு இருக்குதோ அவர் கொடுத்துருவாரு. ஸ்கூல் பசங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் கொடுத்துட்டு இருப்பார் அவர். சேமியா ஐஸ் பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் சொல்ல முடியாது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அப்போ வந்து கிடைச்சதெல்லாம் இப்பயும் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். ஸ்கூல் படிக்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசா இந்த மாதிரி 4 அப்போலாம் அப்படி நான் அடிக்கடி வரப்போதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்தேன்னா இங்கே அடிக்கடி குடிச்சிட்டு போவேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் இவர் கடையில். ரேட்டும் வந்து எல்லா இதோட இவர் குறைவாக தான் வாங்குறாரு, அதிகமெல்லாம் ஒன்றும் வாங்கலை. நல்லா இருக்குது இது கடைங்க. 45 வருஷமாக இருக்குது. குழந்தைங்க பெரியவங்களும் வராங்க. சேமியா, எலுமிச்சம்பழம், கொழுமிச்சி பழம், ஜூஸ் ஐட்டி வகைகள் மக்கள் சந்தோஷமாக அது குடிக்கிறாங்க. கடை வந்து கருங்கல்பாளையம், காஞ்சி சேலை, ஓங்காளம்மன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது.